ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரவா லட்டு தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து சிம்பிளாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், நான் ரவை வந்துட்டு 2.5 கிளாஸ் போல் வந்து இந்த அழகில் வந்து 2.5 கிளாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ 2.5 கிளாஸ் ரவை, அதுக்கப்புறம் வந்து நான் 2 கிளாஸ் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கிளாஸ் ரவைக்கு நான் 2 கிளாஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஈக்குவலாக வந்து எடுக்கல. ஸோ அரை கிளாஸ் வந்து நான் கம்மியாகவே எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சுகர் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவலாக கூட எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து சுகர் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய் போல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம சுகரில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ 4 ஏலக்காய் வந்து எடுத்துக்குங்க. வாசனைக்காக நம்ம வந்து 4 ஏலக்காய் எடுத்துருக்கோம். அரை டீஸ்பூன் வந்து நான் சால்ட் எடுத்துருக்கேன். இது எதுக்காகனா ருசிக்காக வந்து போடுறோம். எப்பயுமே வந்து இனிப்பு ஐட்டமில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சுவைக்காக வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இதில் வந்துட்டு முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்மண்ட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு, ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நான் இது மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம்ஸ் போல் வந்து எல்லாம் வந்து எடுத்துருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பால் ஒரு 100 ml போல் வந்து எடுத்திருக்கேன் நான். இந்த பாலும் வந்து ஊற்றி நம்ம பிசையும் போது ரவை லட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த பால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கீ வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ரவை வறுக்கிறதுக்கு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசையும் போதும் வந்து கொஞ்சம் இந்த கீ ஊற்றிட்டு பேசுங்க, இப்போ ரவை லட்டு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கீ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி ரவா லட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயிட்டோம். ஸோ கடாய் காஞ்சதும் இதில் வந்துட்டு நம்ம பாருங்கள், நான் வந்து 3 ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கேன். மீதி கொஞ்சம் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த கீ வந்து கொஞ்சம் காயிட்டும். பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி வந்து எடுத்திருக்கேன் நான். எல்லாம் வந்து 2 வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் வந்து குட்டி குட்டியாக வந்து உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாம் வந்துட்டு 1 by 1 போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி போட்டு வந்து வறுத்துக்குங்க. ஸோ நெய் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நெய் வந்து நல்லா வந்து சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வந்து லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைமில் வந்துட்டு நம்ம இந்த பாதாம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து போட்டுட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வறுத்து பாருங்கள் லைட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இந்த பாதாமும் கிரேப்ஸும் வந்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் போட்டுக்கோங்க. பாதாம் போட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கிரேப்ஸ் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் கிரேப்ஸ் போடுறேன். ஸோ கிரேப்ஸ் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிங்க. இந்த கிரேப்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து உப்பி வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கிரேப்ஸ் எல்லாமே வந்து நல்லா உப்பி வருது பாருங்கள். ஸோ இதை வந்து தனியாக வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துட்டேன் நான். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இவ்வளோ கீ இருக்குது. இந்த கீயில் வந்துட்டு நம்ம ரவை போட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை கொட்டிட்டேன். ஸோ ரவையை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு 2 மினிட் போல் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரவை வந்துட்டு நான் வந்து பிளேட்டில் போட்டு கொஞ்சம் வந்து ஆற வச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரவையில் வந்து போடுறதுக்கு நம்ம சுகர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சுகர் வந்து நான் 2 கிளாஸ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வந்து நான் வந்து மிக்சியில் போட்டேன். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 4 ஏலக்காய் போல் வந்து போட்டுக்குங்க. இந்த சுகரை வந்து நம்ம நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், சுகரை வந்து நல்லா வந்து பவுடராக வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா வந்து நைஸாக பவுடராக வந்து அரைச்சிக்கணும். ஸோ பாருங்கள், இப்படி தான் வந்து அரைச்சிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஏலக்காய் எல்லாமே மசிஞ்சிட்டு இந்த சுகரே வந்து நல்லா மணமாக இருக்குது. ஸோ இப்படி வந்து கொட்டி கலந்து மூலிமா வந்து நல்லா ரவை லட்டு வந்து நல்லா வாசமாக இருக்கும். ஸோ வந்து இது ஒரு சைடு இருக்கட்டும். பாருங்கள், ரவை எல்லாமே வந்து நான் இந்த குண்டாவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ ரவை வந்து எல்லாம் வந்து சூடு வந்து எல்லாமே வந்து காற்றாரிச்சு பாருங்கள் நல்லா.
ஸோ இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து சுகர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுகரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து 1 பை 1 வந்து நம்ம சேர்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து சுகர் சேர்த்துடலாம். சுகர் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து இந்த பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து இப்போ கலரி விட்டுக்குங்க. எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், எல்லாம் வந்து கலந்து விட்டாச்சு. ஸோ வந்து நான் முக்கால்வாசி நெய் வந்து அப்பயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வறுக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரவை வறுக்கிறதுக்கும் வந்து ஊற்றிட்டேன். மீதி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த கீ எல்லாமே வந்து நம்ம இதில் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சிக்குங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். ஸோ இந்த சுகரை வந்து எல்லாமே மெல்ட் ஆகிட்டு நல்லா வந்து ஒரு மாதிரி உருண்டை பிடிக்கிற இதுக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து பிசைஞ்சிக்குங்க. ஸோ நான் வந்து பிசைஞ்சிட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம எதுக்கு வந்து பால் ஊற்றுறோன்னா, பால் ஊற்றுறது மூலிமா வந்து ரவை லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப வந்து கட்டிப்பதம் ஆகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம பால் ஊற்றி வந்து பிசைகிறோம். ஸோ இது ரவை லட்டுக்கு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மில்க் ஊற்றுறது மூலிமா. பால் வந்துட்டு சூடாக ஊற்றக்கூடாது. ஸோ நல்லா வந்து ஆற வச்சுட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் வந்து ஊற்றிக்குங்க. ஒரு 100 ml இருக்கும். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ ரவை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்குங்க. ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். பால் ஊற்றிட்டு பாருங்கள், கலரை வந்து இந்த சுகர் எல்லாமே வந்து மெல்ட் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு வருது பால் ஊற்றி கலரை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து கை போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வந்து கை போட்டு பிசைஞ்சாச்சு. ஸோ நல்லா வந்து இப்படி இருக்கணும். ரொம்பவும் வந்து தனியாகவும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து கையில் வந்து உருண்டை பிடிக்கும் போது நல்லா வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். நல்லா வந்து டைட்டாக இப்படி பிடிக்கணும். பாருங்கள், பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ உருண்டை பிடிச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன். எல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்ட்டான ரவை லட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி கூட இது பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்து உடனே வந்து எடுத்துடக்கூடாது. உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது. பிடிச்சிட்டு ஒரு 1 hour வந்து விடணும். இது வந்து நல்லா வந்து காத்தாறணும். காத்தாறின பிறகு தான் வந்து இது நல்லா வந்து கட்டிப்பதம் வரும். ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து உதிரியாக வந்து அப்படியே இதுவாகிடும். ஸோ 1 hour வந்து காத்தாற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்து வந்து பண்ணலாம். நான் வந்து தேங்காய் சேர்க்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் பிடிக்கணும், நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ நான் வந்து தேங்காய் சேர்க்காமல் வந்து பண்ணியிருக்கேன். இப்படி தேங்காய் சேர்க்காது பண்ணால் கூட ரொம்ப நாளைக்கு வந்து கெடாத இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்து கூட பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்க்குறீங்கன்னா வந்து நீங்கள் கீழே வந்து தேங்காய் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரவை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 1 hour போல் விட்டுட்டேன். நல்லா வந்து காத்தாறிடுச்சு. நல்லா வந்து கட்டியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், என்னம்மா வந்து கட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள், நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த மாதிரி அவுட் சைடு எல்லாமே வந்து நல்லா கட்டியாகவும் இருக்குது. ஸோ ரவை லட்டு வந்து நீங்கள் செய்யும் போது எப்பயுமே வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு வந்து பிசைஞ்சிட்டு செய்யுங்க. அது வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, ரொம்ப நாள் ஆனாலும் சரி, ஹார்ட் ஆகாத நல்லா வந்து சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பால் ஊற்றுறோம். பால் வந்து இந்த இது வந்து சாஃப்டாக பண்ணோம். அதுக்காக தான் வந்து நம்ம பால் ஊற்றுறோம். அது இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு டேஸ்ட்டான ரவை லட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈஸியாக வந்து 5 to 10 minutes வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான் வந்து. ஸோ இதை வந்து நல்லா வந்து பிடிச்சி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து சாப்பிடுங்க. 1 hour விட்டுட்டு சாப்பிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து உதிர்ந்து போகாது. ஸோ வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.